முதல் வசனமாக வெளிப்படுத்தின விசேஷத்துல 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவனை ஜெயித்தார்கள்னு இருக்குது. நம்ம கடந்த சில வாரங்களாக, ஒரு 7-8 வாரங்களாக நம்ம கர்த்தர் வந்துட்டு பிசாசினுடைய வல்லமைகளை நம்மளுடைய தீங்கு நாள்ல வந்துட்டு அவனை எதிர்த்து நின்று ஜெயிப்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தை வந்துட்டு எடுத்துக்கொள்ள சொன்னார். நம்மளை தற்காத்து கொள்வதற்காக ஒரு 6 சர்வாயுத வர்க்கங்களையும் பிசாசானவனை முழுமையாக எதிர்த்து நிற்பதற்கு கடந்த 2 வாரங்களாக நாம ஜெபத்தை குறிச்சும் துதிக்கிறத குறிச்சும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த 2 பகுதி வந்துட்டு, ஒன்று வந்துட்டு நாம வந்து தேவனுடைய வசனங்களை நாம மற்றவர்களுக்கு, கர்த்தர் அறியாத பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வதன் மூலியமாக பிசாசனுடைய ராஜ்யத்தை அவனை வந்துட்டு விழ வைக்க முடியும். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில கொடுக்குற அந்த சாட்சியின் மூலியமாக பிசாசானவனை எளிமையாக நம்மளால வந்து மேற்கொள்ள முடியும். ஸோ முதலாக பார்த்தீங்கன்னாக்க மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அப்படிங்கிறப்ப மரணம் எதை குறிக்குதுனாக்க ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அதே போல யாக்கோபு 1:15 பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த பாவத்தின் மூலியமாக தான் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு அநேக வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், நோய்கள் வருகிறத நாம வந்துட்டு அறிந்து கொள்ள முடியும். நான் பிசாசானவனை அவன் ஒரு ஆவிக்குரிய உலகத்துல வந்துட்டு அந்த 2ஆம் வானத்துல வந்துட்டு அவன் இருக்கிறான். அவனை நாம வந்துட்டு மேற்கொள்வதுங்கிறது வந்து மாம்சத்துல நம்மளால வந்து மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் வந்து அதற்குரிய ஆவிக்குரிய, ஏன்னா கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மாம்சத்துல இருந்தாலும் அவருடைய ஆவியை நமக்குள்ள வந்துட்டு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் அதற்குரிய ஆயுதங்களை வைத்து கொண்டுதான் நாம வந்து பிசாசானவனை எல்லா காரியத்திலையுமே மேற்கொள்ள முடியும். நாம வந்து மனிதர்களோட வந்துட்டு மாமிசத்துல ஒரு வாக்குவாதம், போராட்டங்கள், அடிதடி, சண்டைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் நாம கடந்த வாழ்க்கையில வந்து பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு பிசாசானவனை வீழ்த்த வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் வந்துட்டு பிசாசானவனை நாம வந்துட்டு அவருடைய வசனத்தை கை கொண்டு அதற்கு சாட்சியாக இருக்கும் பொழுது அவனை வந்து எளிமையாக மேற்கொள்ள முடியும். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் சொல்லி வசனம் வந்து இருக்குது. மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்னு வந்து வசனம் வந்து சொல்லி இருக்கிறது. அப்ப குமாரனை உடையவன் தான் வந்துட்டு ஜீவனை உடையவன். ஏனென்றால் நாம வந்துட்டு எல்லோருமே வந்து பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அப்ப நாம எல்லோருமே நம்மளுடைய பாவத்துக்கு, பழைய வாழ்க்கைக்கு நாம முழுமையாக மரிக்கும் பொழுது நம்மளுடைய ஜீவன், ஒவ்வொருத்தருடைய ஜீவனும் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறதுன்னு சொல்லி வசனம் வந்துட்டு தெளிவாக இருக்கிறது. குமாரனை உடையவன் அந்த சாட்சியை வந்துட்டு தனக்குள்ள வந்துட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப நாம பிசாசானவனை மேற்கொள்வதற்கு அவருடைய வசனத்தை ஒண்ணு கை கொள்ளணும். கை கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுதுதான் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து நாம வந்துட்டு வெளியே வர முடியும். அதே போல மற்றவர்களையும் பாவத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர முடியும். யோவான் 16:33 வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கர்த்தர் தான் வந்துட்டு இந்த உலகத்தையே வந்துட்டு உண்டு பண்ணார்னு வந்துட்டு வசனம் இருக்கு. எபிரேயர் 1:2 பாத்தீங்கன்னா இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். யோவான் 1 முதல் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு இந்த உலகத்தை முழுக்க வந்துட்டு உண்டாக்குனாரு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்க நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்லியிருக்கிறார்.
அப்ப இதை நாம வந்துட்டு ஏன் வந்துட்டு அவரால் எளிமையா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம், அவன் தான் பாவம் செஞ்சுட்டான்ல, அவன் வந்து மனிதர்களே பாவத்துக்குள்ள தள்ளுறான், அவனை கர்த்தர் வந்துட்டு ஒரு நொடியில வந்துட்டு அவனை வந்துட்டு நரகத்துக்கு தள்ள முடியாதா அப்படின்னு சொல்லி எனக்கு எதற்கு அநேக துன்பங்கள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற கேள்வி. ஆனா தேவன் வந்துட்டு நீதியுள்ளவர், அவர் எதை செய்தாலுமே வந்துட்டு நீதியாக தான் வந்துட்டு அவர் செய்கிறார். ஏன்னா எபிரேயர்ல 2:7 அதே வசனம் தான் இன்னொரு இடத்துல இருக்குது. அவர் எதற்காக தன்னை முழுமையாக தாழ்த்தி வந்தார் இந்த பூமிக்கு, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உடைய கரத்தின் கிரிகையின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னான். இது சங்கீதத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தை, இதே வசனங்களை இங்க எபிரேயர்ல கர்த்தர், இந்த வானத்தை பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எதற்காக தன்னை வந்துட்டு சற்று தேவ தூதர்களுக்கும் சற்று சிறியவராக தான் வந்துட்டு இந்த பூமிக்கு வந்தாரு. அதே போல வந்து இன்னொரு இடத்துல கர்த்தரை வந்துட்டு ராபோஜனம் முடிஞ்சு அவர் கெஸ்தமணி தோட்டத்துல இருக்கும் பொழுது அவரை படை வீரர்கள் வந்து அவரை சூழ்ந்து அவரை கைது செய்ய வரப்ப பேதுரு வந்துட்டு தன்னுடைய வாளை எடுத்து ஒருத்தருடைய படை வீரருடைய காதை வெட்டுறாரு. அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த வசனம் வந்து மத்தேயு 26:53 இருக்குது. அப்ப பேதுருவை சொல்வாரு, உன்னுடைய வாளை வந்துட்டு உரையில போடு, நான் வந்துட்டு பிதாவை வேண்டிக் கொண்டா அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்துல அனுப்ப மாட்டாரா என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதற்காக வந்துட்டு அவர் வந்துட்டு மாம்ச ரூபத்தை எடுத்தாரு? ஏன்னா பிசாசானவன் ஆவியில இருக்கிறான். அப்ப இன்னைக்கு நமக்கும் வந்துட்டு அதே வந்து ஃபார்முலா தான். நம்ம கர்த்தர் எப்படி வந்துட்டு இறங்கி வந்தாரோ அதே போலதான் நாமும் வந்துட்டு ஆவிக்குரியவன் வந்துட்டு நம்மளுடைய வந்து சற்று வந்து உயர்வான நம்மளோட பலம் வாய்ந்தவன் தான் அவன். ஆனா கர்த்தர் வந்துட்டு அவனை எப்படி மேற்கொண்டாரு, நமக்கு என்ன மாதிரியான அதிகாரங்களை அவனை வந்துட்டு எளிமையா மேற்கொள்வதற்கு எல்லா தகுதியும் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம வந்துட்டு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைனாக்க அவனுடைய தந்திரத்தினால, அவனுடைய வல்லமையினால கிடையாது, அவனுடைய தந்திரத்தினால் நாம வந்துட்டு ஏமாறுந்து போய்விடும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல பிளாத்து வந்துட்டு ஏசப்பா கிட்ட வந்துட்டு அவரை கைது செஞ்சு அவரை விசாரிக்கிறப்ப யோவான் 18:36 சொல்லியிருப்பாரு, என்னுடைய ராஜ்யம் வந்துட்டு இவ்வுலகத்துக்குரியதல்ல, இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்கிற என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்லன்னு சொல்றாரு. அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னாக்க எபிரேயர்ல 2:9 வந்துட்டு அவர் வந்துட்டு நாம ஒவ்வொருத்தரும் வந்துட்டு மரணத்தை ருசி பார்க்கணும். மரணத்தைனாக்க பாவத்தின் மூலியமாக வந்த மரணம், அந்த மரணத்திலிருந்து மரணத்திலிருந்து நாம விடுதலை ஆக்குவதற்காக தான் கர்த்தர் வந்துட்டு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்து இயேசு மரணத்தை உத்தரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காணுகிறோமே. அப்ப எதுக்கு பிதாவானவர் வந்து மாம்சத்துல வந்தாருனாக்க பாவத்தின் மூலியமா வந்துட்டு மரணம் வந்துச்சு. அந்த மரணத்துக்கு அதிகாரி யாருனாக்க, ஏன்னா ஆவியாக இருந்த பிசாசானவன் அவன் வந்து பாவம் செஞ்சான். கர்த்தர் அவனை வந்துட்டு தள்ளி விட்டுட்டாரு. ஆனா அவன் தள்ளி விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் வந்து மனித இனத்தையே வந்துட்டு முழுமையாக பாவத்துக்குள்ள தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். அப்ப மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக தான் உண்டு பண்ணின அந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் பிள்ளைகள் வந்துட்டு உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல வந்துட்டு வந்தாரு. மரணத்திற்கு அதிகாரியானவன பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஸோ இதைதான் முதல் தீர்க்க தரிசனமாக ஆதியாகமத்துல 3:15 ஒரு பெண்ணின் மூலியமாக பாவம் வந்ததுனால பிசாசானவனுக்காக சொல்லப்பட்டது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லியிருக்கப்ப பிசாசானவனை தன்னுடைய சிலுவை மரணத்தினால வந்துட்டு அவன் வந்து முழுமையாக அவனுடைய அதிகாரம் முழுமையாக பிடுங்கப்பட்டது. வாசிப்போமே யோவான்ல 14:30. இனி நான் உங்களுடைய அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆமேன், ஆமேன். சோ பிசாசானவன் ஆதாம் செய்த பாவத்தின் மூலியமாக உலகத்தின் அதிகாரங்கள், அந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்து அந்த 3வது சோதனையின் போது மத்தேயுல சொல்லி இருக்கிற இடத்துலையும் மார்க்லையும் 4வது அதிகாரத்துல போய் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு இஷ்டமான மாணவனுக்கு இவைகளை கொடுப்பேன்,
நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்ப ஏசப்பா பதில் என்ன சொல்றாருனாக்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறேங்க. அந்த வசனத்தை சொல்றப்ப பிசாசானவன் அவரை விட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு அவரை விட்டு நீங்கி போயிட்டான்னு வசனம் இருக்குது. அப்ப இந்த உலகத்திற்கு அதிபதி யாரு? பிசாசானவன் தான். ஆனா அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பிசாசானவனுடைய வேலையே வந்துட்டு பாவம் செய்ய வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு அவன் மனிதர்கள் பின்னாடியே வந்துட்டு எப்பொழுதுமே இருப்பான். பாவத்துல நிலைச்சு நிக்கணும், மேல வந்துட்டு அந்த மனிதன் மூலியமாக மற்றவர்களையும் வந்துட்டு பாவத்துல விழ வைக்கணும். அது ஒன்றுதான் அவனுடைய குறிக்கோள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வந்துட்டு போட்டிருக்கு, வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வருவதில்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஸோ 2 கொரிந்தியர் 5:21 சொல்லியிருக்கபடி பார்த்தீங்கன்னாக்க, நாம் எல்லோருமே தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் நமக்காக பாவமே செய்யாம அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நாம் வந்துட்டு மீட்கப்படுகிறோம். யோவான் 16:11 வாசிப்போமே. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அப்ப ஏசப்பா வந்து தெளிவா வந்துட்டு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வந்துட்டு நியாயம் தீர்க்கப்பட்டான்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நியாயம் தீர்க்கப்பட்டுட்டானாக்கா அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பா வந்துட்டு உயிர்த்து எழுந்து வந்ததுக்கு அப்புறம் சகல அதிகாரமும், ஏன்னா ஏசப்பா வந்துட்டு அந்த உபவாசம் இருந்தப்ப இந்த உலகத்துல உள்ள அதிகாரம் முழுக்க எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன பணிந்து கொள்ளுங்கன்னு சொல்றப்ப சிலுவை மரணத்தின் மூலியமாக பாவமே செய்யாம அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினதன் மூலியமாக அந்த அதிகாரம் முழுக்க மத்தேயுல 28:18 சொல்லிப்பாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதே விஷயத்த அவர் வந்துட்டு பூமியில இருக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் வந்துட்டு போய் 70 சீஷர்களை 2 பேர்தான் வந்து பட்டணங்களுக்கு அனுப்புறப்ப, சகல பிசாசின் வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு கொடுத்தாரு. அப்ப நமக்கு வந்துட்டு இழந்து போனதை, ஆதாம் இழந்து போனதை கர்த்தர் மறுபடியும் வந்துட்டு அவருடைய மரணத்தின் மூலியமாக நமக்கு அதை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை வைத்து நாம வந்துட்டு அவருக்கு எப்படி ஊழியம் செய்கிறோம், அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது மட்டும்தான் வந்துட்டு நாம பிசாசானுடைய எல்லா வல்லமைகளையுமே அவனுடைய தந்திரங்களையும் வந்துட்டு எளிமையாக மேற்கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல 12:9 வாசிப்போமே. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆமென். இதுக்கு முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு கர்த்தர் இருந்த இடத்துல இருந்து அவன் வந்துட்டு தள்ளவிடப்பட்டான். தள்ளிவிடப்பட்டதுக்கு அப்புறம் அவனுடைய வேலை என்னாச்சு, முழுமையாக உலகத்துல உள்ள அத்தனை பேர்த்தையுமே வந்துட்டு மோசம் போக்குறது, பாவத்துல விலை செய்யறது, அவர்களை வந்து துன்பத்துல வந்துட்டு ஆளாக்குற எல்லா வேலைகளையுமே, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட வந்துட்டு அவன் மட்டும் வரல, அவனோட சேர்ந்த பெரிய தூதர்களுடைய பட்டாளமும் வந்துட்டு, தேவனுக்கு கீழ்ப்படியாத எல்லா தூதர்களும் அவனுடைய லூசிஃபரோட சேர்ந்து பூமிக்குள்ள வந்துட்டு தள்ளப்பட்டார்கள் வந்துட்டு. அப்ப பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வேலையே வந்துட்டு மனிதர்களுக்கு எதிராக தான் வந்துட்டு அவன் வந்துட்டு போர் செய்கிறான். 1 பேதுருல 5:8 வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். ஆமென். ஸோ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஆவியை பெற்றுக்கொண்டீங்கப்பா, நீங்க இனிமே வந்துட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, எப்பொழுதுமே வந்துட்டு விழித்து இருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா உங்களுடைய எதிராளியான வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனா உங்களை தான் சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். எப்படி இருக்கிறான், ஒரு சிங்கம், ஆண் சிங்கம் வந்துட்டு அது நேரடியா போய் இரையை வந்துட்டு அது இரையை வந்து அடிக்காது, மானையோ வேட்டையாடுறதுக்கு. அது பெண் சிங்கங்களை வேற ஒரு புறத்துல எதிர்புறத்துல நிக்க, அதுங்கெல்லாம் அதுக்கு கூட்டமா இருக்குங்க. ஆண் சிங்கம் அந்த சைட்ல இருந்துட்டு ஏதாவது இறை கிடைக்க அது வரும் பொழுது, மானோ மற்ற மிருகங்கள் வரும் பொழுது
அது வந்து கர்ஜிக்கிற பொழுது சிங்கம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிருகங்கள் வந்துட்டு பயந்துட்டு இந்த பக்கத்து ஆப்போசிட் சைடில் வரப்ப அங்கே பெண் சிங்கங்கள் வந்துட்டு அதை வேட்டையாடி அதை வந்துட்டு விழுங்குகிறத பார்க்கிறோம். ஸோ அதே போலதான் பிசாசானவன் வந்துட்டு நேரடியாக தேவனுடைய பிள்ளைகள் மேல வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கை வைப்பதற்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் அந்த எல்லா அதிகாரத்தையும் அவங்ககிட்ட இருந்த தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையுமே அவர் வந்துட்டு பிடுங்கிட்டாரு. ஏன்னா நாம எல்லோருமே அவருடைய சரீரத்துக்குள்ள ஒவ்வொருத்தருமே அவயங்களாக இருக்கிறோம். பிசாசானவன் அவருடைய சரீரத்துக்கு வெளியில தான் இருக்கிறான். அதனால நம்ம மேல அவன் வந்துட்டு கை வைப்பதற்கோ நம்மளை துன்பப்படுத்துவதற்கோ எந்தவித அதிகாரமும் இல்லை. ஆனா அதற்கு நாம இடம் கொடுத்தோம்னாக்கதான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள்னு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப எப்படி வந்துட்டு நாம வந்துட்டு விழித்திருக்க முடியும்? அப்ப அவனுடைய தந்திரங்கள் வந்துட்டு நமக்கு பவுல் இன்னொரு இடத்துல சொல்லிப்பாரு, அவனுடைய தந்திரங்கள் யாவும் நமக்கு தெரிந்தவைகள் தான் சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 11-13 வரைக்கும். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப பிசாசின் வல்லமைகளோட நீங்க வந்துட்டு எதிர்த்து நெல்லுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட வந்துட்டு இருந்த எல்லா வல்லமையுமே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவன்கிட்ட வந்து முழுசா வந்துட்டு பிடுங்கிட்டார். அப்ப அவன் இன்னைக்கு வந்துட்டு உலகத்துல வந்துட்டு மோசம் போக்கிக்கிட்டு தான் இருக்கிறான். எப்படி மோசம் போக்குறான்னா, பொய்ய வந்துட்டு உலகத்துக்குள்ள வந்துட்டு திணித்து கொண்டு இருக்கிறான். வெவ்வேறு விதத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த கடந்த அவன் என்னைக்கு பாவம் செஞ்சு பூமிக்கு வந்தானா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் பொய். அந்தந்த காலகட்டத்துல தேவனுடைய வார்த்தையை வச்சு அன்னைக்குள்ள எந்த அளவுக்கு ஒவ்வொரு ஜெனரேஷனும் வந்துட்டு ஒவ்வொரு தலைமுறையுமே வந்துட்டு வளர்ந்து கொண்டு வருகிறதோ அதற்கேற்றபடி பாவங்களை வந்துட்டு புதுசாக உருவாக்கி கொண்டே வந்து அவர்களை பாவத்துக்கு மன்னிப்பு பெறாதபடி தேவனை அறியாதபடி அவன் வந்துட்டு தடுத்து நிற்பது தான் வந்துட்டு அவனுடைய பிரதான வேலையாக இருக்கிறது. யோவான் 8:44 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். எப்படி வந்து ஏவாளை வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தை வச்சுதான் வந்துட்டு அதுல சில வார்த்தைகளை மாற்றி பொய் சொல்லி ஏவாளையும் ஆதாமையும் பாவத்துல விழ வைத்தானோ, அதே போலதான் இன்னைக்கும் வந்து தேவனுடைய பிள்ளைகளை யார் யார் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்று கொண்டவர்களையும் வந்துட்டு அவன் வந்துட்டு பொய் சொல்லி ஏமாற்றுவதற்கு அவன் எப்பொழுதுமே வந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப அதுக்காக தான் கர்த்தர் வந்துட்டு நாம வந்துட்டு அவனை எதிர்த்து அவனுடைய தந்திரங்களை மாத்திரம் எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காரு. இதை தான் வந்து கடந்த சில வாரங்களாக நாம வந்துட்டு பார்த்த விஷயங்கள். முதல்ல வந்துட்டு சத்தியம் என்னும் கச்சையை வந்துட்டு உங்கள் அறையில வந்துட்டு கட்டி கொள்ளுங்கள். அப்ப சத்தியம் நமக்கு தெரிந்தால் மட்டுமே அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற பொய்களை நாம அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது விஷயம், அந்த பொய்களை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் என்னுடைய சுயநீதியை நான் வந்து பார்க்காமல், தேவனுடைய பிள்ளைகள் வந்துட்டு என்னைக்குமே சுயநீதி பார்க்க மாட்டார்கள் தான் சொல்லி வசனம் இருக்குது. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அவருடைய நீதி தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவர் மாம்சத்துல வந்து நமக்காக இரத்தத்தை சிந்தி தன்னையே தன்னுடைய ஆத்மாவை முழுமையாக நமக்காக வந்துட்டு ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம வந்து சுயநீதியை பார்க்காம நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக, அப்ப நம்முடைய பாவங்கள் பெருமைகள் எல்லாவற்றையுமே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம ஆவியில எப்படி எளிமையாக இருக்கணும், கர்த்தருடைய ஆவி வந்ததுக்கு அப்புறம் எல்லா அதிகாரமும் இருக்கு நமக்கு. ஆனா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாம இன்னமும் வந்து பெருமையோட இருக்கிறோமா,
பெருமையான பேச்சுக்கள் இருக்கா, பெருமையான சிந்தனைகள் இருக்கா, நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கைகளிலும் கர்த்தர் வந்து பரிசுத்தமாக இருங்கள்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய நீதியை நாம வந்துட்டு அணிந்திருந்தால் மட்டுமே அப்படி நம்மளால வந்துட்டு நடக்க முடியும். மூன்றாவது விஷயம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைன்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப யாரு நம்ம கிட்ட நம்மளுடைய நம்பிக்கையை குறித்து நம்ம கிட்ட எந்த கேள்விகள், உலகத்துல இருந்து யாரு கேட்டாலும், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர் என்ன கேள்விகள் கேட்டாலும் நாம வந்து அதற்கு நம்ம நம்பிக்கையை குறித்து சொல்வதற்கு நாம எப்பொழுதுமே தயாராக இருக்கோம் என்று சொல்லியிருக்காரு. அதே போல நாம வந்துட்டு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் வந்துட்டு என்னுடையதுன்னு சொல்லி 100% நாம வந்துட்டு விசுவாசம் வேணும். ஏன்னா வந்துட்டு இந்த உலகத்துல இருந்து அநேக ஆயுதங்கள் நம்மளை வந்துட்டு எதிர்கொண்டு வருது. கவர்மெண்ட் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், ஆஸ்பத்திரி விஷயங்கள், ஒவ்வொரு நோய்களை வந்து புது புது நோய்கள் வரும். அந்த நோய்கள் மூலியமாக நமக்கு வந்துட்டு பயத்தை வந்து உண்டு பண்ணுவான். நமக்கு வந்து பயம், பொய், ரெண்டாவது வந்துட்டு பயம், இந்த 2 ஆயுதத்தை தான் வந்துட்டு நமக்கு மேல வந்துட்டு நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிசாசானவன் வந்துட்டு எப்பொழுதுமே விழித்து கொண்டு அவன் சுற்றி கொண்டு இருக்கிறான். அவனை நாம மேற்கொள்றதுக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம படிக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலையாக முடியும் சொல்லி வாக்கு தத்தங்களை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம அந்த வாக்கு தத்தங்களை மேல வந்துட்டு விசுவாசம் வச்சு அதை எடுத்து நாம வந்து கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணோம்னா நாம வந்துட்டு பிசாசானோன்னு எளிமையாக நம்முடைய விசுவாசத்தின் மூலியமாக, ஏன்னா விசுவாசங்கிறதே வந்துட்டு கேடகம்னு தான் வந்து வசனம் வந்து சொல்லியிருக்கிறது. அடுத்தது ரட்சணியம் என்னும் தலை சீராவையும். நம்மளுடைய மைண்டை வந்துட்டு அவன் வந்துட்டு புதிதாக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா பழையவைகள் எல்லாம் வந்துட்டு ஒளிந்து போயிட்டு, ஒருத்தர் வந்து கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு பழசெல்லாம் ஒளிந்து போயிட்டு நம்மளுடைய மனம் வந்துட்டு புதிதாக வேண்டும். ஏன்னா எதிலிருந்து புதிதாக வேண்டும்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அறிந்து நாம வந்துட்டு கர்த்தருக்குரிய காரியங்களை வந்துட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து நாம வந்துட்டு செயல்பட வேண்டும். அப்ப நம்மளுடைய மனம் வந்துட்டு புதிதாக வேண்டும். அப்ப ரட்சிப்பு, கர்த்தருடைய ஆவியை நாம வந்துட்டு பெற்றுக்கொண்டோம். என்னுடைய ஆவி வந்துட்டு தேவனுடைய ஆவியோட ஒரே ஆவியாக கலந்து இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிசாசானோன்னு எதிர்த்து அடிப்பதற்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லியிருக்காரு. எப்படி ஏசப்பா வந்துட்டு பிசாசானுடைய சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது தேவனுடைய வசனத்தை வச்சு பேசும் பொழுது அவன் வந்து ஒன்றுமே பேசல, தர்க்கம் பண்ணல, எதுவுமே பண்ணாம அவரை விட்டு விலகி போனானோ அதே போல நாமளும் இருக்கணும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசாசானவனை வந்துட்டு நாம முழுமையாக எதிர்த்து நிக்கணும்னாக்க கர்த்தருடைய வசனம் வந்து முழுமையாக அறிந்து கொண்டாலும் அதை நாம வந்துட்டு ஜெபத்தின் மூலியமாக, ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாங்க எந்த சமயத்திலும் நாம வந்துட்டு நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் எப்பொழுதுமே வந்துட்டு விழித்து கொண்டிருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஏன் ஜெபம்? ஏன்னா கர்த்தர் நமக்கு வந்துட்டு நம்மளை பாதுகாக்கிறதற்கு தேவ தூதர்களை கொடுத்திருக்கிறாரு. நாம ஜெபம் செய்தால் மட்டுமே வந்துட்டு தேவ தூதர்கள் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கட்டளை கொடுப்பார். தேவ தூதர்கள் நமக்காக வந்துட்டு பிசாசானவனே ஆவியில் இருக்கிற அந்த பிசாசானவனே தேவ தூதர்களும் ஆவியில இருக்கிறாங்க. அவர்கள் வந்து நமக்காக வந்துட்டு போர் செய்கிறார்கள். ஏன்னா யுத்தம் வந்துட்டு உங்களுடையதல்ல கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதற்குரிய ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம வந்துட்டு சரியா வந்துட்டு அணிந்து கொள்ள வேண்டும், அதற்கப்புறம் வந்துட்டு பயன்படுத்த வேண்டும். அப்ப 2வது பெரிய ஒரு ஆயுதம் பாத்தீங்கன்னாக்க கர்த்தரை வந்துட்டு துதிக்கும் பொழுது பிசாசானவனுடைய ராஜ்யம் வந்துட்டு நடுங்குன்னு சொல்லிட்டு நமக்கு பழைய ஏற்பாட்டுல அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அங்க வந்துட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்துட்டு இவர்கள் போர் செய்யும் பொழுது அவர்கள் எக்காலம் ஊதினார்கள், அவங்க வந்துட்டு சுற்றி நடந்து சென்றார்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ராஜா வந்துட்டு ஒரு படை வந்துட்டு இஸ்ரேல் தேசத்தை வந்துட்டு எதிர்த்து வரப்ப அவன் கர்த்தர்கிட்ட போய் அவன் மன்றாடி ஜெபம் பண்றப்ப கர்த்தர் அங்க வந்துட்டு அவனுக்கு ஒரு சேதாரமும் இல்லாமல் யுத்தமே பண்ணாம அவர்களை வந்துட்டு ஜெயிக்க வச்சாரு. எப்படின்னாக்கா அவர்கள் கர்த்தரை வந்துட்டு நன்றியோட துதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அங்க கர்த்தர் வந்துட்டு துதியின் மூலியமாக அவர்களை வந்துட்டு காத்தான்னு இருக்குது. அப்ப நாம நம்மளுடைய ஜெபத்துல வந்துட்டு முக்கியமான ஒரு பகுதி வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு துதிக்கணும். எபிரேயர்ல 13:5 சொல்வது போல அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வழியை அவர் மூலியமாக எப்பொழுதுமே நாம வந்துட்டு தேவனுக்கு
தெரியப்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு கடைசி இந்த 2 பகுதி வந்துட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை நாம தைரியமா மற்றவர்களுக்கு சொல்லணும். அதே போல தைரியமாக சொல்லும்போது அவருடைய வசனத்தை அவர் எப்பொழுதுமே உறுதிப்படுத்துவதற்கு அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதன் மூலியமாக அங்க வந்துட்டு பிசாசனுடைய ராஜ்யம் வந்துட்டு விழுகிறத வந்துட்டு அவர் ஏற்கனவே லூக்கா 19 பார்த்தீங்கன்னாக்க சீஷர்கள் 2 பேரா வந்துட்டு சந்தோஷத்தோட கர்த்தர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்றப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்றப்ப ஏசப்பா சொல்றாரு, இதோ நான் வந்துட்டு பிசாசானவன் மின்னலை போல வந்துட்டு அவன் வந்து கீழே விழுகிறத நான் வந்துட்டு பார்த்தேன்னு சொல்றாரு. ஆகிலும் பிசாசுகள் வந்துட்டு உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய நாமங்கள் வந்துட்டு ஜீவ புஸ்தகத்துல வந்துட்டு எழுதப்படும், பரலோகத்துல வந்துட்டு எழுதப்படும். அதற்காக வந்துட்டு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு பிதாவுக்கு வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு நன்றி சொல்றாரு. அப்ப இந்த வேலைகளை வந்துட்டு நாம வந்துட்டு சரியா வந்துட்டு செய்யறோமான்னு பார்க்கணும். வாசிப்போமே வெளிப்படுத்தின விசேஷத்துல 3:5 வாசிப்போமே. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். ஆமென். சோ கர்த்தர் வந்துட்டு ஜெயம் கொண்டார். இதோ உலகத்தை நான் வந்துட்டு ஜெயித்தேன். அதுக்கப்புறம் அவர் அந்த அதிகாரத்தை நமக்கு வந்துட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்து அவருடைய ஆவியை நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க தான்ப்பா ஜெயம் கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மளுடைய சீஷர்கள் வந்து எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் கேட்கிறப்ப பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படிங்கிறப்ப நாம தான் வந்துட்டு கர்த்தருக்குடைய சித்தத்தை அறிந்து பரலோகத்துல எப்படியெல்லாம் செய்யப்படுதோ அதையெல்லாம் நாம வந்துட்டு பூமியில வந்துட்டு நாம செய்யணும். பூமியில மெயினா செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் வந்துட்டு பிசாசானவனை அவனுடைய வல்லமைகளையுமே எப்பொழுதுமே எதிர்த்து நாம போரிடுகிறோம். நம்ம வந்துட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஆவிக்குரிய யுத்தத்துல எப்பொழுதுமே 24/7 24 மணி நேரமும் 365 நாட்களிலுமே நம்ம வந்து யுத்தத்துல இருக்கிறோம். அப்ப அந்த எண்ணங்கள் நமக்கு வந்துட்டு சரியா இருக்குதுனாக்கா தேவனுடைய வசனம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்து நீங்கள் வந்து வசனத்தை வாசிக்கிறவர்களா மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருந்தோம்னாக்கா நாம வந்துட்டு பாவத்துல வந்துட்டு விழமாட்டோம். ஏன்னா உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம்னாக்க என்னன்னாக்க நம்மளுடைய கவனத்தை வந்துட்டு அவன் வந்துட்டு கர்த்தரை நோக்கி போக விடாம நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிறதா, டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வந்து அதன் மூலியமாக நம்மளை பாவத்துல விழ வச்சு அதன் மூலியமாக நாம அநேக பிரச்சனைகளுக்குள்ள போக வைக்கிறது தான் வந்துட்டு பிசாசனுடைய தந்திரம். அப்ப அந்த உபத்திரவத்தை நாம வந்துட்டு எப்படி எடுக்கணும், அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் நாம வந்து பிசாசானவனை நாம எதிர்த்து நிற்கலைனாக்க நம்ம நாமங்கள் வந்துட்டு கிறுக்கி போடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேங்கிறாரு. கர்த்தர் நம்மளுடைய நாமத்தை நாம பரலோகத்துக்கு அவரோட வந்துட்டு மறுரூபமாக்கப்படும் பொழுது அவர் நம்முடைய நாமத்தை தூதர்களுக்கு முன்பாக அவர் வந்துட்டு அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு. வானத்தையும் பூமியை உண்டாக்குனவரே வந்துட்டு மனுஷகுமாரன் நம்மளுடைய நாமத்தை வந்துட்டு எல்லோரும் முன்னாடி வந்துட்டு அறிக்கை செய்ய போகிறார். வாசிப்போமே 1 யோவான்ல 2:14. பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். ஆமென். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் வந்து பொல்லாங்கானை ஜெயிச்சதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கானவனை பிசாசானவனை நாம வந்து ஜெயிக்கணும்னாக்க தேவனுடைய வசனம் வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு நிலை நிறுத்த வேண்டும். அப்படி நிலை நிறுத்தினால் மட்டுமே தான் வந்துட்டு நாம பாவத்துல விழாம வந்துட்டு விழுந்தாலும் நம்ம வந்து அவருடைய ரத்தத்தினால், அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய அன்பினால் வந்துட்டு நம்ம மறுபடியும் எழுந்திருச்சு வந்துட்டு கர்த்தருக்காக ஓட முடியும். இல்லைனாக்கா அவன் நம்மளை வந்துட்டு பிசாசானவன் குற்ற உணர்ச்சியிலே வந்துட்டு நம்மளை வந்து வைத்திருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 2:26 வாசிப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு
நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். ஆமென். அப்ப இதுக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க ஜெயம் கொண்டு நீ வந்து கண்டிப்பா வந்துட்டு ஜெயிச்சே தான் ஆக வேண்டும் கர்த்தர் சொல்றார். அப்பதான் நாம வந்துட்டு, ஏன்னா கர்த்தர் வந்து பரிசுத்தமாக இருக்கிறார். நம்மளும் நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தமாக கடைசி வரைக்கும் நாம இருந்தோம்னா மட்டும்தான் வந்துட்டு ஜெயம் கொண்டும் முடிவு பரியந்தமும் அவருடைய கிரிகைகளை கர்த்தர் சொல்றாரு. யோவான் 14:12 என்னை விசுவசிக்கிறவன் நான் என்ன கிரிகை எல்லாம் செய்யறேனோ அதை பார்க்கிலும் அதிகமானவைகளை அவன் செய்வான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, என் ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஸோ ஏசப்பா பூமிக்கு வந்த பொழுது அவர் பிதாவிடத்தில் பெற்ற அதே அதிகாரத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த அதிகாரத்தை வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாம பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை வந்துட்டு நாம சும்மா வச்சுக்கிட்டு நம்மளுடைய உலகத்தாரை போல நாம இருக்கிறோமா இல்லையாங்கிறத வந்துட்டு கர்த்தர் நமக்கு வந்து அந்த தாளந்து ஓமைகள்ல வந்துட்டு 5 தாளந்து பெற்றவன் வந்துட்டு இன்னும் 5 சம்பாதிக்கிறான், 2 தாளந்து உடையவன் வந்துட்டு இன்னும் இந்த 2 தாளங்களை வந்து மேல வந்துட்டு சம்பாதிக்கிறான். ஆனா 1 தாளந்து வைத்திருந்தவன் என்ன பண்ணானாக்கா அவன் வந்துட்டு பூமியில வந்துட்டு புதைச்சு வச்சுட்டு கர்த்தர் வந்துட்டு வரும் பொழுது கணக்கு கேட்கும் பொழுது, நீர் வந்துட்டு பொல்லாத மனுஷன், நீங்க வந்து கணக்கு பார்ப்பீங்க பயங்கரமா, அதனால வந்துட்டு நான் வந்து அந்த தாளந்தை வந்துட்டு தொலைச்சு விடுறாம உங்க தாளந்தை நான் உங்ககிட்ட மறுபடியும் கொடுக்குறேன்னு கர்த்தர் வந்து அவனை வந்து கடிந்து கொள்கிறார். நான் கொடுத்த 1 தாளந்தை நீ வந்துட்டு காசுக்காரர்கிட்ட கொடுத்திருந்தா கூட அது இன்னமும் அதிகமாயிருக்கும், நீ வந்து சோம்பல் உள்ளவன். ஏன்னா அவன் சொல்ற வார்த்தை, நான் வந்து உங்களுக்கு பயந்து இருந்து நான் எதையும் செய்யாம இருந்துட்டேன், அந்த தாளந்தை மறுபடியும் அப்படியே கொடுக்குறேன். கர்த்தர் நமக்கு வந்துட்டு பயமுள்ள ஆவியை வந்துட்டு கொடுக்கவே இல்லை. அவர் வந்துட்டு அன்பும் தெளிந்த புத்தியும் வல்லமை உள்ள ஆவியை நமக்கு வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த வார்த்தைகளை நாம வந்துட்டு விசுவாசிச்சு நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கைகளிலும் வந்துட்டு எங்கெங்க பயம் வருதோ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையுமே எனக்கு செய்ய பலன் உண்டு. வாசிப்போம் அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். இப்ப இந்த வசனம் வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வசனம். பவுல் வந்துட்டு கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தெரியும். பவுல் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை எப்படி வந்துட்டு முழுமையாக அவர் வந்து கரைத்து கொடுத்திருந்தார், அதற்காக எப்படி வைராக்கியம் பாராட்டி கிறிஸ்துவின் சபையை வந்துட்டு எப்படி துன்பப்படுத்தினார், அதுக்கப்புறம் கர்த்தர் வந்துட்டு அவரை எப்படி தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு சொல்ற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்ல என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேங்கிறாரு. ஸோ என்னுடைய ஜீவனை குறித்து நான் வந்துட்டு பெருசாவே வந்துட்டு அதை நான் பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா வந்துட்டு என்னுடைய ஓட்டத்தை நான் வந்து சந்தோஷத்தோட முடிக்கணுங்கிறாரு. நான் கர்த்தரை எதற்காக என்னை வந்துட்டு பிடிக்கப்பட்டாரோ, எதற்காக நான் வந்து கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தேனோ அதை நான் வந்துட்டு முழுமையா செய்யணும், முழு மன நிறைவோட வந்துட்டு உற்சாகமா செய்யணும், என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஸோ இதே மாதிரியான ஊழியத்தை தான் நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஊழியத்தை நாம வந்துட்டு சரியா வந்துட்டு நிறைவேற்றுகிறோமா இல்லையா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்ப்போம். அப்ப பவுல் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு தன்னுடைய பிராணனை, தன்னுடைய ஜீவனை வந்துட்டு கர்த்தருக்காக வந்துட்டு எப்படி பிரயாசப்பட்டார் அப்படிங்கிறது இந்த வசனத்துல இருந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல 23-29 வரை. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும்
பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? ஆமேன். ஆமேன். ஸோ பவுலை பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கர்த்தருக்காக வந்துட்டு பிரயாசப்பட்டார். ஏன்னா அந்த எளிமையான சுவிசேஷத்தை எல்லோரு இடத்துலையும் நாம போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. இப்போ பவுல் வந்துட்டு தன்னை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் பல முறை வந்துட்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கே இருந்தாரு. ஒரு தடவை வந்துட்டு சிங்கம் வந்துட்டு அவரை வந்து கொல்லாம வந்து கர்த்தர் வந்துட்டு அவரை வந்துட்டு சிங்கத்துக்கு முன்னாடி இருந்தும் அவர் வந்து காப்பாற்றப்பட்டார். ஸோ அவருடைய சுய ஜனங்கள் புறஜாதிகள் போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் காட்டிக்கொண்டே இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுது, உனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு காட்டுறாரு. அதையும் மீறி வந்துட்டு போகிறாரு. ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, எபேசு பட்டணத்துல இருக்கும்பொழுது நினைக்கிறேன், நீ வந்து ஜெருசலேமுக்கு இப்ப போகாத, அங்க போனா உனக்கு வந்து பிரச்சனை வரும்னு வந்து சொல்றாரு. அவர் அதையும் மீறி வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நான் போயே தான் தீருவேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்க போகிறார். ஸோ கர்த்தர் வந்துட்டு கர்த்தருக்காக எப்படி வந்துட்டு தன்னுடைய பிராணனை வந்துட்டு அவர் வந்துட்டு கொடுத்தாரு, அவருடைய ஊழியத்தை எப்படி வந்துட்டு நிறைவேற்றினாருங்கிறதையும் குறித்து நம்ம வந்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரத்துல 10-11. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. ஆமேன். ஆமேன். ஸோ 2ஆம் மரணத்துல நாம வந்துட்டு ஜெயம் கொள்ளணும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல பூமிக்கு வரப்போறாரு. நாம எல்லாரும் வந்துட்டு மறுரூபமாக்கப்பட்டால் அன்னைக்கு வந்துட்டு நமக்கு 2ஆம் மரணமே நமக்கு கிடையாது. ஸோ இதை தான் வந்துட்டு இந்த இடத்துல ஆவியானவர் வந்துட்டு சபைக்கு வந்துட்டு சொல்றாரு. அப்போ அவரோட நாம வந்துட்டு ஒப்புரவாகிட்டோம்னா கர்த்தர் நமக்கு வந்துட்டு ஜீவ கிரீடத்தை கொடுப்பாரு. எப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு மரணம் பரியந்தமும் உண்மையா இருக்க சொல்றாரு. கண்டிப்பா நமக்கு வந்துட்டு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். நமக்கு வந்து அநேக டிஸ்ட்ராக்ஷன் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்குது. அதே போல சுவிசேஷத்தை சொல்லும் பொழுதும் சரி, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் சரி, நம்மளை வந்துட்டு வேற விதமாக பார்க்குறாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, நம்மளை வந்துட்டு தூஷிக்கிறாங்க. ஆனா இவை எல்லாவற்றிலும் நாம வந்துட்டு உண்மையாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நமக்கு வந்து பவுலை போல வந்துட்டு ஒரு பெரிய 6 வசனங்கள்ல இருந்த லிஸ்ட் மாதிரியான உபத்திரவங்கள் நமக்கு இன்னைக்கு வந்து கிடையாது. அப்போஸ்தலருக்குரிய உபத்திரமும் நமக்கு கிடையாது ஆக்சுவலா. ஆனால் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் மத்தியிலும் தான் வந்துட்டு நாம வந்துட்டு ஜெயம் கொள்ள முடியும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. பாடுகளே இல்லாம நாம வந்துட்டு நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அதை நாம வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்மளுடைய மனதிற்குள்ள வந்துட்டு கொண்டு போக வேண்டும். வாசிப்போமே 2 தீமோத்தேயுல 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். சென்றத்துல எபிரேயர்ல சொல்லியிருப்பாரு 9:28, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லியிருக்காரு. அப்ப பவுல் வந்துட்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை மரணம் அடைவதற்கு முன்பாக தீமோத்தேயுக்கு லெட்டர் எழுதுறாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் மனுஷகுமாரன் பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவர் மரணம் அடைவதற்கு முன்பாக எப்படி வந்துட்டு ஒரு கல்வன் 2 கல்வர்கள்ல ஒரு கல்வன் வந்து கடைசி நேரத்துல மனம் திரும்பிய தன்னுடைய விசுவாசத்தை அவன் காத்து கொண்டானோ, கடைசி நேரத்துல அவனுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை அவன் வந்து துரிதமா வந்து பயன்படுத்திக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் வந்துட்டு என்னை வந்துட்டு நினைவு கூறுங்கள்னு சொல்லி கர்த்தருக்கு சாட்சி சொல்லிட்டு அவன் வந்துட்டு மரித்து போனான் அப்படிங்கிறத பாக்குறோம். கர்த்தர் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இன்றே நீ என்னுடைய வான் வீட்டில் வந்துட்டு இருப்பாயின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல இங்க வந்து பவுல் வந்துட்டு சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப நாமளும் இதே கேள்வி கேட்கணும். ஸோ என்னுடைய ஒவ்வொரு நாளும் போராட்டமும் கர்த்தருக்காக இருக்குதா, இல்லை என்னுடைய மாம்ச போராட்டமாக இருக்கிறதா? ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றப்போ ஒவ்வொரு நாளும் நாம வந்துட்டு அந்த இரவு படுக்கும் பொழுது நம்மை நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும்.
ஸோ என்னுடைய விசுவாசத்தை நான் வந்துட்டு எந்த அளவுக்கு இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துல வந்துட்டு காத்துக்கொண்டேன், நான் எந்தெந்த காரியத்துல வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு சார்ந்திருந்தேன், கர்த்தரை வந்துட்டு சாராமல் நான் வந்துட்டு முடிவு எடுத்தேன், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு, என்னுடைய பார்வைகள் எப்படி இருந்துச்சு, நான் கேட்கிற அந்த சத்தங்கள், என் காதுக்குள்ள போகிற சத்தங்களுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு வந்துட்டு இடம் கொடுத்துருக்கிறேன், என் மனதை நான் எந்த அளவுக்கு வந்துட்டு கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன் கர்த்தருக்குள்ளாக அப்படிங்கிறத நான் வந்துட்டு மற்றவர்களுக்கு எப்படி வந்துட்டு கிடைக்கிற வாய்ப்புல சுவிசேஷத்தை நான் அறிவிச்சேன் அப்படிங்கிறத நம்மை நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளுமே. அப்பதான் நம்மளுடைய விசுவாசத்தை இதை நாம அனுதினமும் நாம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க கண்டிப்பா வந்துட்டு அவர் வரும் பொழுது மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாருன்னு சொன்னாரு. ஆனா அந்த வசனம் நமக்கு வந்துட்டு அது பழிக்காது. நாம வந்துட்டு விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஓவர் நைட்ல வந்துட்டு விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது. நம்ம பயிற்சி முயற்சி அனுதினமும் நான் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எப்படி வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையா பிறந்தப்ப சிமியோன்கிற நீதிமான் அவன் வந்து ஜபத்துல வந்துட்டு தரித்திருந்தான். நீதிமான்னாக்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அதன்படி செய்கிற மனுஷன். பரிசுத்தாவியானவர் அவனுக்கு வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்காரு, நீ வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு குழந்தையா வந்து பார்ப்பேன்னு. கர்த்தர் அந்த 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணுவதற்கு அவர்கள் பெற்றோர்கள் அவரை தூக்கி கொண்டு வரும் பொழுது சிமியோனும் தான் கரெக்டா அந்த நேரத்துல பரிசுத்தாவியானவர் அவரை வழி நடத்தி அங்க வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு கையில ஏந்தினாரோ அதே போல கர்த்தருடைய வருகை அந்த நாளும் அந்த நாளிகையும் நாம ஒருத்தருக்குமே வந்துட்டு தெரியாது. ஈவன் தான் நமக்கு வந்து காலகட்டங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த நாளும் நாளிகையும் நமக்கு வந்து தெரியாது. ஆனா நாம வந்துட்டு விசுவாசத்திலையுமே ஜபத்திலையும் நாம உறுதியா இருந்தோம்னா பரிசுத்தாவியானவர் நம்மளை வந்துட்டு முற்றிலும் பரிசுத்தத்தோட காத்து கொண்டு அவருடைய வருகையின் போது நம்மளை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு மறுரூபமாக்குவார். கலாத்தியர்ல 2வது அதிகாரத்துல 7-8 வாசிப்போமே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. ஆமேன். ஆமேன். அப்ப இன்னைக்கு வந்துட்டு அந்த இரு தரத்தாரையும், யூதர்கள் புறஜாதிகள் இரு தரத்தாரையும் வந்துட்டு ஒரே சரீரத்துக்குள்ள ஒன்றாக்குவதற்காக வந்து பாத்தீங்கன்னாக்க பேதுருவும் மற்ற சீஷர்களும் வந்துட்டு யூதர்களுக்கு அவர்கள் வந்து சுவிசேஷத்தை சொன்னார்கள். பவுலையும் பர்னபா மற்ற சகோதரர்களையும் கர்த்தர் வந்துட்டு புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்வதற்கு அவருக்கு வந்துட்டு அந்த ஊழியத்தை கொடுத்தாரு. அதே ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லோருக்குமே கர்த்தர் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டுல சொந்தக்காரவங்க தெருவுல நமக்கு யாரெல்லாம் கிடைக்கிற சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் சொல்லவில்லை என்றால் எனக்கு ஐயோன்னு வந்துட்டு பவுல் வந்து சொல்லி இருக்கிறார். அப்ப நாம வந்துட்டு அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம சரியா வந்துட்டு அணிந்து கொண்டிருந்தோம்னாக்க நம்மளால வந்துட்டு கர்த்தருக்கு உண்மையாகவே ஊழியம் வந்துட்டு பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. வாசிப்போமே 2 தீமோத்தியில 4வது அதிகாரத்துல 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆமென். சோ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அதிகாரத்தை அவர் பூமியில இருக்கும்போது சொல்றாரு, பிதாவானவர் அந்த அதிகாரத்தை முழுக்க வந்துட்டு மனுஷகுமாரன் எனக்கு வந்து கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சங்கீதத்துல 98:9 பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்துட்டு பூமியை நியாயம் தீர்த்து வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார்னு வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு வசனம் வந்து சொல்லியிருக்குது. சங்கீதம் 50:6 பாத்தீங்கன்னாக்க தேவனே நியாயாதிபதினு வந்துட்டு ஒரு இடத்துல வசனம் சொல்லி இருக்குது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க 1 பேதுரு 1:17 வந்துட்டு அவன் அவனுடைய கிருகைகளின்படி பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர்களை
நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டுபடி வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளை சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த 3 வசனங்களையும் நாம வந்துட்டு நிதானிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு பிதா தான் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அநேக தவறான போதனைகள் கர்த்தருடைய நாமத்தை விசுவசிக்கிற சபைகளுக்குள்ளே வந்துட்டு இருக்குது. ஏன்னா சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லியிருக்குது. இன்னைக்கு ஜெகோவா விட்னஸா இருக்கட்டும், இல்லை பைபிள் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி சபைகள்ல பார்த்தீங்கன்னாக்க தேவன் தான் வந்துட்டு பிதாவானவர், அவரை யாருமே பார்க்க முடியாது, அவர் தான் இருக்கிறதுலே வந்துட்டு பெரியவர். குமாரன் வந்துட்டு அவருக்கு கீழானவர்னு சொல்லி இன்னைக்கு ஒரு உபதேசம் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது யோவான்ல 5:22, எப்படி நீங்க வந்துட்டு பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். அப்ப நாம எல்லா வசனங்களையும் ஒன்றாக வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்க பிதாவாகிய தேவன் தான் வந்துட்டு பூமிக்கு வந்தார்னு சொல்லி நமக்கு ஏசாயா 9:6 தீர்க்க தரிசனங்கள் தெளிவாக இருக்குது. இதையும் மீறி வந்துட்டு கட்டுக்கதைகள் வந்துட்டு இன்னைக்கு உலகத்துல சபைகளுக்குள்ளே வந்துட்டு நடக்குது. ஆனா சபைகளுக்குள்ள இப்படி இருக்குது. மற்ற மதத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த மதத்தோட பேரை சொல்ல அவர்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறாங்க. ஆனா அவர் மரணம் அடையல, அவர் திருப்பி வந்துட்டு பூமிக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய வெவ்வேறு மதங்கள்ல வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்றாங்க. வெவ்வேறு கதைகளை சொல்லி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெவ்வேறு மார்க்கத்துக்கே வந்துட்டு மாறி போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நாம வந்துட்டு சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவட்டாலும் திருவசனத்தை நாம வந்துட்டு ஜாக்கிரதையாக போதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஜாக்கிரதையா போதிக்கணும்னாக்க போதிக்கிறவன் வந்துட்டு சரியா வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அதை ஆராய்ந்து 2-3 சாட்சிகளோட வந்துட்டு சத்தியத்தை வந்துட்டு நாம போதிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒவ்வொரு யார் யார் போதிக்கிறாங்களோ, போதிக்கிறதுனா மேடையில ஏறி ஒரு 100 பேத்து 200 பேத்துக்கு போதிக்கிறது கிடையாது. நாம 1-on-1 சுவிசேஷம் சொல்லும் பொழுது கூட சரியாக உண்மையாக நாம வந்துட்டு பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் கட்டுக்கதைகளை வந்துட்டு நாம வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு சேர்க்கக்கூடாது. அது சரியா வந்துட்டு பகுத்தாராய்ந்து நாம வந்துட்டு சத்தியத்தை சொல்லணும். ஏன்னா நாம சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் வந்துட்டு அடுத்த செகண்டே அவருடைய இருதயம் வந்துட்டு குத்தப்படும். எப்படி பேதுரு முதல் தடவை வந்து பிரசங்கம் பண்றப்ப அங்க இருந்த யூதர்கள் வந்துட்டு சகோதரரை இருதயங்கள் குத்தப்பட்டு சகோதரரை நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும் சொல்றாரு. அப்போ ஒவ்வொருவரும் வந்துட்டு மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு எல்லோருமே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இன்னைக்கு 90-95% சபைகள்ல உலகம் முழுக்க வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த சபைகளுக்குள்ளே வந்துட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் வந்து நடக்கிறத நாம வந்துட்டு பார்க்கிறோம். ஆனா இருந்தாலும் கர்த்தர் வருகையின் போது நான் உங்களுக்கு அறியேன்னு சொல்றாரு. நான் வந்து உங்களுக்காக வந்துட்டு சுவிசேஷம் சொன்னேன், பிரசங்கம் பண்ணினேன், பேயை விரட்டினேன், நோய்களை சுகமாக்கினேன், ஆனா அக்கிரம செய்கைக்காரரே நாங்க வந்துட்டு உன்னை அறியவில்லைன்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. அப்ப நாம வந்துட்டு உலகத்தை வந்து பார்க்கும் பொழுது நாம வந்துட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. அங்க ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, இல்லை இங்க வந்து அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, எல்லாவற்றையுமே நாம வந்துட்டு பகுத்தாராயணும், அவருடைய கனிகள்னால அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே வந்துட்டு வசனத்தோட வந்து ஒத்து போவதா. ஏன்னா யோவான் 12:48 படி கர்த்தர் வந்துட்டு அவருடைய வசனத்தை வச்சுதான் நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்துட்டு நியாயம் தீர்க்க போகிறார்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப உபதேசங்கள் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். சமயம் வாய்ந்தாலும் வாய்க்காவிட்டாலும், ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அவருடைய வசனத்தை வந்துட்டு உபதேசம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாட்சியோட இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு நடந்த விஷயத்த நான் சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க்குக்கு நான் போயிருந்தேன். நான் பேங்க்குக்கு போயிட்டு என்னுடைய அக்கௌண்ட் விஷயமா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற விஷயமா அவங்க என்னுடைய வேலையை எல்லாத்தையும் குறித்து பேசினாங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் மேனேஜர் வந்துட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போய் நீங்க வந்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு நிறைய வந்துட்டு அட்வைஸ் பண்ணாரு. அப்போ அவர் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றப்ப நான் பேசாம கொஞ்ச நேரம் இருந்தேன். பட் அவர் என்னை வந்து ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு உலக போரை குறித்து பேச ஆரம்பிச்சேன். அன்னைக்கு வந்து அந்த ரஷ்யா யுக்ரைன் சண்டைகள் வந்து நடந்து கொண்டிருந்த அந்த தருணத்துல அந்த உலக போரை வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்லி இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சூழல்ல நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் சம்பாதிக்கிறத நான் வந்துட்டு சரியா வந்துட்டு பயன்படுத்திக்கணும், நான் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் வந்துட்டு நான் உலகத்துல உள்ள சிஸ்டத்தின்படி வந்துட்டு நிறைய வந்துட்டு நீங்க வந்துட்டு பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாங்கிற அந்த எண்ணத்தை ஆசையை வந்துட்டு நிறைய வந்துட்டு தூண்டுனாங்க.
பட் சத்தியம் இதுதான் சொல்லி அவருக்கு வந்துட்டு எனக்கு அந்த கிடைச்ச அந்த சமயம் எனக்கு வந்துட்டு சுவிசேஷம் சொல்லணும்ட்டு நான் அங்கே போகவே இல்லை. பட் எனக்கு கிடைச்ச கர்த்தர் வந்துட்டு அந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்தி அந்த சுவிசேஷத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி அதே பேங்குக்கு வேற ஒரு காரியமா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். 6 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு இன்னொரு அக்கௌண்ட் விஷயமா நான் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு வந்து அந்த மேனேஜரை வந்துட்டு அவரை பார்த்தப்ப இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு அங்கே போகிறேன். அங்கே போகிறப்ப வந்துட்டு திருப்பி வந்துட்டு அதே மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவருக்கு என்ன யாருன்னு அடையாளம் தெரியல, பட் திருப்பி அவர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தப்ப திருப்பி நான் அதே விஷயத்தையே வந்துட்டு இன்னைக்கு சண்டை நடக்குது அப்படி இப்படின்னு சொல்றப்ப அவர் உடனே என்னை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, இதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு எனக்கு வந்து சொன்னாருங்க. ஆனா அவர் சொன்ன விஷயம் என் மனசுக்குள்ள போய் நல்லா வந்துட்டு பதிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இந்த நியூஸை பார்க்குறப்ப நான் மற்றவங்கள்ட்ட உலகத்தாரோட பேசுறப்ப எனக்கு ஒருத்தர் இது மாதிரி வந்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னப்ப, பிரதர் அது சொன்னதுமே 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், திருப்பி நாம வந்து திருப்பி சந்திக்கிறோம், ஆனா சொன்னபடி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு அவர் அதை சந்தோஷத்தோட கேட்டுட்டாரு. ஆனா அவர் வந்துட்டு ஒரு புறஜாதியாரா இருக்கிறாரு. பட் கண்டிப்பா நடக்கும். நீங்க அன்னைக்கு வந்துட்டு ஏசப்பாவை வந்துட்டு நீங்க கூப்பிடுங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க, என் பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பா வந்துட்டு உங்களை வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு வழி நடத்துவார் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு எனக்கு அந்த கிடைச்ச அந்த வாய்ப்பை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நான் போன நோக்கம் வேற, ஆனா அங்க நடந்தது வந்துட்டு வேற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதே போல நாமளும் வந்துட்டு நமக்கு சிறிய சிறிய வாய்ப்புகள் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த போன வாரம் கூட நாங்க வந்துட்டு பிரதர்ஸோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் எங்களுடைய பிளான் வந்து 6லேருந்து 8 மணி வரைக்கும் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பேஷண்ட்ஸை போய் பார்த்து அவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லி ஜெபம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பிளானில் வந்துட்டு நாங்கள் போனோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 9 மணிக்கு இன்னொரு பிரதர் ஒருத்தர் வந்துட்டு கால் பண்ணுறேன்னாரு. அவருக்கு வந்து ஃபோனில் வந்துட்டு சுவிசேஷன் சொல்லணும், நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் அது வந்துட்டு பண்ண முடியும்னு சொல்லி அவர் அப்பாயின்மெண்ட்டு அந்த டைமெல்லாம் வந்துட்டு 9 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறப்பே வந்துட்டு மழை தூர்ற மாதிரி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஒரு 7-8 பேர்த்த வந்து பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 8 மணி ஆனோடனே வெளியில் நாங்கள் கிளம்பி வந்தாக்க வெளியில் வந்துட்டு போக முடியல, பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது, மழை நிற்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரதர் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அட்மிட் ஆயிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு புறஜாதியர், அந்த பிரதர் வந்து சபைக்கு வரவர் தான். அவங்களுக்கு வந்துட்டு தலையில் மூளையில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்துச்சு. ஏற்கனவே அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணியாச்சு, இருந்தாலும் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ நம்ம வந்துட்டு மலையில் நிற்கிறதுக்கு பதிலாக உள்ளே போய் பார்ப்போமேன்னு சொல்லி ஒரு 2nd ஃப்ளோரில் போய் அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு வந்து போய் ஜெபம் பண்ணாங்க பிரதர்ஸை. அவங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அங்கே பக்கத்தில் ஒரு அம்மா வந்துட்டு எங்களவே அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த சிஸ்டருக்கு ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அவங்க கிட்ட கேட்டோம், என்ன உங்களுக்கு எதுவும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து ஒரு ஹிந்து தான். ஆமாங்க வாங்க, எங்கள் அக்காவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட நான் தான் போனப்போ என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டப்ப என்னுடைய பார்வை வந்துட்டு மங்களா தெரியுது, இது வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு மங்களா ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மன்னிக்கக்கூடியவங்களெல்லாம் வந்துட்டு மன்னிச்சிட்டிங்களா, உங்களுக்கு யார் எதிராளி இருக்கிறாங்களான்னு கேட்டப்ப ஆமாங்க எனக்கு நிறைய எதிராளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்க வச்சாரு, உங்களுக்கு யாராவது வந்துட்டு பில்லி சூனியம் செய்வேன் அந்த மாதிரி யாராவது வச்சிருக்காங்கன்னு. ஆமாங்க எனக்கு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய பார்வை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்துட்டு ஏசப்பாவை குறித்து சுவிசேஷத்தை அடிப்படையாக சொல்லி நீங்க வந்துட்டு உங்களுக்கு எதிராக வந்துட்டு யார் எது செஞ்சிருந்தாலும் சரி அவங்கள நீங்க மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஏன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்காக உங்க பாவத்தை ஏசப்பா மன்னிக்கிறது போல உங்களுக்கு எதிராக வந்துட்டு, ஏன்னா கண் பார்வைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். யாரோ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க ஒரு கோபத்துல, நீங்க இந்த நேரத்துல அவங்கள மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னு. கண்டிப்பா ரெடியா இருக்கிறேங்க. ஏன்னா நான் ஏற்கனவே வந்துட்டு முந்தைய ஒரு காலத்துல வந்து சபைக்கு போனேன், ஆனா தெரியல ஏன் தான் பின்வாங்கி போனேன்னு தெரியல, பின்வாங்கி வந்துட்டேன். இப்ப நீங்க சொல்றபடி நான் மன்னிக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க இப்ப வந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்துட்டு அந்த சாபங்களை எல்லாத்தையுமே, ஏன்னா கர்த்தர் அவர்களுக்காக சிலுவையில வந்துட்டு எல்லா சாபத்தையும் எடுத்துட்டாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய எல்லா சாபங்களையும் வெளியே போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கண் பார்வைக்காக முதல் தடவை ப்ரேயர் பண்ணோம். கொஞ்சம் தெளிவா தெரியுது அப்படின்னாங்க. திருப்பி வந்துட்டு அது கொஞ்சம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சோடனே அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. இருங்கம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் திருப்பி 2வது தடவை ப்ரேயர் பண்ணப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சிச்சு, ஒரு மாதிரி எனக்கு உருவம் தெரியுதுன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. அந்த சிஸ்டர் போதுங்கன்னாங்க. இருங்கம்மா
நம்ம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்குறவர் சொல்லி மற்ற கூட வந்த 2 பிரதர்ஸுமே வந்துட்டு ஒவ்வொருத்தரா மாற்றி மாற்றி ப்ரேயர் பண்ணப்ப கடைசியா வந்துட்டு எங்க மூஞ்சியே தெரியாதுன்னு சொன்னவங்க கடைசியா வந்துட்டு உங்க மூஞ்சி வந்துட்டு எங்களுக்கு தெளிவா தெரியுதுன்னு சொன்னதுக்கப்புறம் சரி கர்த்தரை வந்துட்டு பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்க வெளியில கிளம்பி வந்தோம். ஆனா திருப்பியும் வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மேல இருந்து பார்த்தப்ப சரின்னு சொல்லி இன்னொரு பேஷண்ட்டை வந்துட்டு இன்னொரு பிரதர் வந்துட்டு கர்த்தர் எனக்கு அவர்கிட்ட பேச சொல்றாருன்னு சொல்லிட்டு அவரு போய் ப்ரேயர் பண்ணாரு. அவரு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காதுல இருந்து ரத்தம் ஒழுகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இன்னொரு சகோதரிக்காகவும் வயசானவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ரூம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது இருந்திருப்போம். அதை முடிச்சுட்டு வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மழையே வந்துட்டு நின்றுச்சு ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து கர்த்தருடைய சித்தம் வந்துட்டு ஓகே இவங்களை போய் கண்டிப்பா வந்து சந்திச்சே ஆகணுங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அவர் சித்தத்துல இருந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியாம நாங்க வந்துட்டு கிளம்புற வேற ஒரு பிளான்ல இருந்தோம். ஆனா கர்த்தருடைய காரியம் தான் வந்துட்டு அங்க வந்துட்டு நடந்துச்சு. ஏன்னா கர்த்தர் நமக்கு சாட்சிகளை அதிகாரங்களை கொடுத்துருக்கிறாரு. அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை சொன்னா அவருடைய வசனத்தை அவர் வந்துட்டு உறுதிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துறப்ப பாத்தீங்கன்னாக்க பிசாசுடைய ராஜ்யம் வந்துட்டு கவிழ்க்கப்படும். அதை வந்துட்டு நம்ம கையில தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. வாசிப்போமே அடுத்த தொடர்ந்து ஒரு 3 வசனங்களை வாசிங்களேன். ஏசாயா 55:11, எரேமியா 23:29, எபிரேயர் 4:12. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் இதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த 3 வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையில வந்துட்டு வல்லமை இருக்குது. ஏன்னா அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் வந்துட்டு வெறுமையாய் அவர் இடத்துல வந்துட்டு திரும்பி வராது. அவருடைய சித்தப்படி தான் விரும்பினதை கண்டிப்பா வந்துட்டு அந்த வார்த்தை வந்துட்டு அது வந்து செய்யும், கிரிகை செய்யும். அதற்கு வந்துட்டு வல்லமை இருக்குது. அப்ப அதை நாம வந்துட்டு முதல்ல வந்துட்டு முழுமையாக வந்துட்டு விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய வார்த்தைகளை அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்காரு. ஏசாயா 46:19 அந்தந்த உள்ளவைகளில் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளையும் பூர்வ கால முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அது அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு வந்துட்டு காசா வந்துட்டு மொட்டையடிக்கப்படும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நடக்குது. இதே போல ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம் கடந்த காலங்களில் வந்துட்டு நடந்திருக்கு. ஆனா நாம வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த 3வது யுத்தத்துக்குரிய தீர்க்க தரிசனங்களும் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு நாட்டை குறித்த அந்த தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொன்றா வந்துட்டு நிறைவேறி கொண்டே இருக்கிறது. சமாதானமும் சவுக்கியமும் என்று சொல்வார்கள். அப்பொழுது வந்து அழிவு வந்துட்டு சடுதியாகி வரும்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரவேல் தேசம் எவ்வளவோ உடன்படிக்கைகளை வந்துட்டு இந்த புறஜாதிகள் நாடுகளோட வந்துட்டு சமாதான உடன்படிக்கை போடுறாங்க. போட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டு யுத்தங்கள் வந்துட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு பாருங்க. அவருடைய வார்த்தை வந்துட்டு அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலவும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 21:44 இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசுக்கி போடுவான். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டு அவன் வந்துட்டு முழுமையாக மனம் திரும்புவான்னு வந்துட்டு வசனம் இருக்கு. ஆனா வந்துட்டு அதை கேட்காம அதை எதிர்த்து நிற்கிறப்ப அந்த கல் வந்துட்டு அவன் மேல விழுந்துச்சுனாக்க அவன் பாதாளத்துக்கு தான் வந்துட்டு போவான். அப்ப கடைசியா வந்து வாசிச்ச வசனம் பார்த்தீங்கன்னாக்க தேவனுடைய வார்த்தை வந்துட்டு எந்த அளவுக்குன்னா மனிதனுடைய ஆளுமை உள்ள வந்துட்டு, ஏன்னா மனிதன் வந்துட்டு ஒரு மனிதன் சொன்னாக்கா அவன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவன் தான். ஆனா தேவனுடைய வார்த்தை வந்துட்டு அவனுடைய ஆவியையும் ஆத்மாவையும் வந்துட்டு பிரிக்குது. இருதயத்தின் யோசனைகளையுமே நினைவுகளையுமே வந்துட்டு வகையறுக்கிறதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை உள்ள போக போக தான் வந்துட்டு என்னுடைய சிந்தனைகள் சரியா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால வந்துட்டு அவருடைய வார்த்தையை கொண்டுதான் வந்துட்டு நிதானிக்க முடியும். அதற்கு வந்துட்டு அவ்வளவு வல்லமை இருக்குது. அந்த வார்த்தை நான் சொல்லுகிற வசனங்கள் தான் ஆவியும் ஜீவனுமாக இருக்குதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இப்ப நேரம் வந்துட்டு கம்மியா இருக்கிறதுனால நான் ஒரு சில வசனங்களை வந்து வாசிக்காம அந்த வசனத்துக்குரிய அர்த்தங்களோட போகிறோம். ஏன்னா அப்போஸ்தலர்ல நீங்க 19வது அதிகாரத்தை நீங்க முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா
பவுல் வந்துட்டு அங்க வந்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அங்க இருந்த யூதர்கள் வந்துட்டு அவரை கேலியும் கிண்டலும் பண்றப்ப பவுல் வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு சில சீஷர்களை கூட்டிக்கிட்டு திறனும் என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும் கர்த்தராகிய வசனத்தை கேட்டார்கள் போட்டிருக்கு. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க எபேசு பட்டணத்துலையும் சரி, எபேசுல இருந்துட்டு அங்க ஆசியாவில் முழுக்க வந்துட்டு அவர் வந்துட்டு அனுதினமும் டெய்லி வந்துட்டு பேதுரு வந்து பவுல் வந்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தார்னு வந்துட்டு சொல்லுது. அப்ப அந்த 2 வருஷமா வந்துட்டு சுவிசேஷம் சொல்லப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்கு சொல்லியிருப்பாரு. ஆனா அதோட பலன் எப்படி இருந்துச்சுனாக்கா ஆசியா முழுக்க வந்துட்டு சுவிசேஷம் வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தை வந்து அத்தனை பேருமே வந்துட்டு கேட்டார்கள் வந்துட்டு அந்த வசனம் அங்க அந்த வார்த்தை வந்துட்டு இருக்குது. இப்ப நீங்க ஒரு 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 ஆத்துலயோ ஒரு குளத்துலயோ நீங்க வந்துட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டு கல்லை போட்டீங்கன்னாக்க அந்த கல் விழுந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அலையா போய் அது கடைசி எட்ஜு வரைக்கும் போகும் அந்த அலை வந்துட்டு. அதே போலதான் நாம இன்னைக்கு ஒருத்தருக்கு அன்னைக்கு கர்த்தர் 12 பேர்த்த வந்து சீஷர்களை உருவாக்குனாரு. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு சீஷர்கள், அந்த 12 மூலியமா அந்த 12 வந்து ஒருத்தர் ஒரு 2 பேர்த்துக்கு சொல்லுவாங்க, அந்த 2 4 ஆகும், 4 8 ஆகும். இப்படியே வந்துட்டு அவருடைய சுவிசேஷம் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க வந்துட்டு பரவி கொண்டேதான் இருக்கிறது. ஆனா அது எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையாங்கிறது அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். பேதுரு கேட்பாரு, ரட்சிக்கப்பட போறது சில பேர் தானா ஆண்டவரேன்னு கேட்கிறப்ப ஆமா அது உண்மைதாங்கிறாரு. ஆனா சுவிசேஷம் எல்லோரு இடத்திற்கும் வந்துட்டு இன்னைக்கு மீடியாக்கள் மூலியமாக சென்று கொண்டுதான் இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா அதே அப்போஸ்தலர்ல 19வது அதிகாரத்துல 11-12 பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பவுலோட கையினால கர்த்தர் வந்துட்டு விசேஷித்த அற்புதங்களை செய்தார்னு வந்துட்டு போட்டிருக்காரு. சாதாரண அற்புதம் கிடையாது, விசேஷித்த அற்புதங்கள்னு வந்துட்டு போட்டிருக்காரு. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையுமே கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போனன்னு. ஸோ எப்படி வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு அந்த ஒரு பெண் வியாதியா அந்த இரத்த போக்கு இருந்த பெண் வந்துட்டு 12 வருஷமா இருந்த பெண் வந்துட்டு அவருடைய அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு தொட்டாலே வந்துட்டு நான் சுகமாயிருன்னு சொல்லி விசுவசிச்சு தொட்டாங்களோ அதே போலதான் பவுல்கிட்ட இருந்த அவர் மேல இருந்த கர்ச்சீப்பையோ அந்த கச்சையிலோ எடுத்துட்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல போட்டப்ப, ஏன்னா அவர்கிட்ட வந்துட்டு அவர் அந்த அளவுக்கு வந்துட்டு கீழ்ப்படிஞ்சு கர்த்தரோட வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்னபடி அவர் நடக்க ஆரம்பிச்சாரு. அங்க வந்துட்டு விசேஷித்த அற்புதங்களை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு செஞ்சிருக்காரு. ஏற்கனவே அவர் வந்துட்டு யோவான் 14 12வது வசனத்துல சொல்லியிருப்பாரு, என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை பார்க்கலும் அதிகமாக செய்வான் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அதே போலதான் இங்க வந்துட்டு வசனத்தை நாம வந்துட்டு சரியா வந்துட்டு போதிக்கிறப்ப அங்க வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு வசனத்தை உறுதிப்படுத்துறாரு. அங்க விசேஷமான அற்புதங்கள் பிசாசுகள் தான் வந்து ஓடுது. அடுத்தது 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க எபேசு பட்டணத்துல வந்துட்டு அதே 19வது அதிகாரத்துல அங்க இயேசுவின் நாமத்தையும் பவுலோட நாமத்தையும் வந்துட்டு தவறா வந்துட்டு அங்க கர்த்தரை விசுவசியாதவர்கள் பவுல் செய்யற மாதிரி நாங்களும் செய்யறோம்னு சொல்லிட்டு அங்க போய் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறப்ப அங்க பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் வந்து சொல்றான், எனக்கு வந்துட்டு இயேசுவையும் தெரியும் பவுலையும் எனக்கு தெரியும், நீ யாருன்னு சொல்லி அவனை வந்துட்டு வெளியரங்கமாக அங்க பப்ளிக்கா வந்துட்டு அங்க அந்த நாமத்தை வந்து பயன்படுத்தினவங்க, விசுவசிக்காம பயன்படுத்தினவங்க. ஏன்னா அந்த இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அசுத்தாவியன்னு சொன்னாக்க எல்லாரும் ஒரு இதை வந்து ஒரு ஃபார்முலாவா எடுத்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இந்த அதிகாரம் எப்படி கொடுத்துருக்காருன்னா அவருடைய உறவு, நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அவரோட வந்துட்டு எந்த அளவுக்கு உறவு வச்சிருக்கிறோம், அவரை சார்ந்து எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த அதிகாரம் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு செயல்படும். ஸோ 3வது காரியம் பார்த்தீங்கன்னாக்க அதே அப்போஸ்தலர்ல அங்க எபேசு பட்டணத்துல அதை விசுவசித்தவர்கள் எல்லோருமே நிறைய பேர் மாய வித்தைகள் எல்லாமே வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. பில்லி சூனியம் அந்த மாதிரியான மந்திர தந்திர புஸ்தகங்களை எல்லாத்தையும் வந்துட்டு, ஏன்னா கர்த்தருடைய பவுல் மூலியமா கர்த்தர் வந்து பெரிய செய்கைகளை செஞ்ச போது அங்க இருக்கிறவர்கள் எல்லோருமே வந்துட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு வந்து பயந்து அவருடைய நாமம் மகிமைப்பட்ட விதத்தை பார்த்து அவர்கள் அந்த புஸ்தகங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு எரித்தார்கள்ங்கிறதை நாம வந்துட்டு நிதானித்து பார்க்க முடிகிறது. ஸோ அதே போலதான் நாமளும் நாமே வந்துட்டு நிதானித்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. அது இல்லாம நமக்கு வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு விதத்துல நம்ம ஆவியின் கனியில வளரணும். ஆவியின் கனியில வளர்றப்ப இந்த வரங்களும் நமக்கு வந்துட்டு அழகா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கொடுத்திருப்பாரு. அதை நாம தான் வந்துட்டு கர்த்தர்கிட்ட
அது எதை கொடுத்துருக்காருங்கிறத நம்ம கேட்டு அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அவரை கேட்டு அதை நாம் வந்து சரியாக வந்துட்டு சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த பிசாசுடைய ராஜ்யம் வந்துட்டு ஆட்டம் வந்துட்டு காணப்படும். அப்போஸ்தலர் 20:20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் அவர் வந்து அந்த எபேசு பட்டணத்தில் ஊழியத்தை முடிச்சு அங்கே கிளம்பும் பொழுது அங்கே மூப்பர்களை வந்துட்டு அழைச்சி எபேசு பட்டணத்தில் வரவழைச்சு அவர்களை வந்துட்டு சொல்றாரு, புத்தி சொல்றாரு, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் பிரசங்கித்து. நல்லா கவனிச்சு பாருங்க, அவர்கள் வீடுகள் தோறும் தான் வந்துட்டு பிரசங்கம் பண்ணினார்கள், பிரசங்கித்து உபதேசம் பண்ணினார்கள் இருக்குது. பிரசங்கங்கிறது வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை வந்துட்டு பிரசங்கிக்கிறது. அப்போ உபதேசம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத வசனத்தை வச்சு அவர்களுக்கு சாட்சியின் மூலியமாக உபதேசம் பண்றது. இந்த 2 காரியத்தையுமே வந்துட்டு பவுல் வந்துட்டு எவ்வளவு அழகா வந்துட்டு பண்ணாருங்கிறத பார்க்கணும். ஸோ இன்னொரு வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லோருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் வந்துட்டு சாட்சிகளாக வைக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப இதே போலதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சாட்சிகள் நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு கர்த்தர் அனுதினமும் வந்துட்டு கொடுப்பாரு. ஏன்னா இதை வந்து அவர் வந்துட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப நாம வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு சாட்சிகளாக அடிப்படையா வந்து சாட்சிகளாக இருப்பதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு அவருடைய பந்தியில வந்துட்டு நாம வந்துட்டு வாரம் வந்துட்டு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நாம கலந்து கொள்ளும் பொழுது அவருடைய மரணத்தை நாம வந்துட்டு அறிவிக்கிறோம் சொல்லி 1 கொரிந்தியர்ல 11:26 சொல்லியிருக்குது. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தையும் புசித்து இந்த பாத்திரத்தில் பானும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம இந்த பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து நாம சுத்த மனசாட்சியோட அந்த பந்தியில கலந்து கொள்ளும்போது என்னது, நாம வந்து அவர்களுக்கு கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறோம். அவர் வர வரைக்கும் நாம வந்துட்டு சாட்சியாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய இரத்தத்தினால நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு, எபேசியர் 1:7 பாத்தீங்கன்னாக்க, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ அவர் சிந்தின ரத்தம் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நாம வந்துட்டு மீட்கப்படுறோம், ரட்சிக்கப்படுறோம். 2வது நமக்கு வந்துட்டு பாவ மன்னிப்பு வந்துட்டு கிடைக்குது. 1 யோவான்ல 1 அதிகாரத்துல 7வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, இவருடைய ரத்தம் வந்துட்டு சகல பாவங்களையுமே நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. ஸோ 3வது காரியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்துட்டு சுத்திகரிக்கும் வந்துட்டு போட்டிருக்கு. 4வது விஷயம் அவருடைய ரத்தத்தினால என்ன நடக்குதுனாக்கா, ரோமர் 5:9 நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் சொல்லியிருக்காரு. அப்ப நாம சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஆக்கப்படுகிறோம்ங்கிறது. எபிரேயர் 13:12 பாத்தீங்கன்னாக்க, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஸோ அவருடைய இரத்தத்தினால கடைசியா பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவர் சிந்தின இரத்தத்தினால நாம வந்து முதல்ல மீட்கப்படுகிறோம், மன்னிக்கப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஸோ எனக்கு நமக்கு வந்துட்டு 1 தெசலோனியர் 5:23 என்ன சொல்லுதுனாக்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே வந்துட்டு செய்வார்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாம பிசாசினுடைய ராஜ்யத்தை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த முதல் வசனம் திருப்பி மறுபடியும் ரீகால் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவருடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார்கள் போட்டிருக்கு. பிசாசானவனை ஜெயித்தா மட்டும்தான் அவருடைய இரத்தத்தின் மூலியமாக நாம வந்து ஃபைனலா வந்துட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதற்கு நாம பாவத்துக்கு மறிக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சாட்சியை வச்சிருப்பாரு. எதற்கு சாட்சி அவ்வளவு முக்கியம்னாக்க, ரோமர் 15:18 புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படியும் பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதே அல்லாமல் வேறு ஒன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை.
அப்ப நாம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றப்ப மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பா வந்துட்டு கர்த்தர் வந்து சாட்சியை வந்து நமக்கு கொடுப்பார். அந்த சாட்சியின் மூலியமா பார்த்தீங்கன்னாக்க பிசாசின் ராஜ்யம் வந்து உடைகிறது. அதுல உடையும் போது அநேக ஆத்துமாக்கள், ஏன்னா கர்த்தர் சொல்றாரு 99 நீதிமான்களை பார்க்கலும், ஏன்னா நீதிமான்கள் கர்த்தர்கிட்ட தான் இருக்கிறாங்க. அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஆடை தேடி நாமும் வந்துட்டு இன்னையிலிருந்து நம்ம இதுவரைக்கும் நாம வந்து கர்த்தருக்கு முழு இருதயத்தோட 100% வந்துட்டு ஊழியம் வந்து நாம பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல. அதற்காக நாம வந்துட்டு மனம் திரும்பவும் மன்னிப்பு கேட்போம். ஏன்னா அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் இருக்கும் பொழுது நமக்கு முழு அதிகாரமும் அந்த பலமும் வந்து கொடுத்துருக்காரு. நாம அவர்கிட்ட கேட்கணும், நான் இன்னைக்கு என்ன ஆண்டவரை பண்றது உங்களுக்காக, என்னுடைய வேலைகள் நான் பாக்குறேன், அதுக்கு மேல வந்துட்டு நான் போகும் இடமெல்லாம் வந்துட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளை, ஏன்னா உங்களை வந்து நான் வந்து உப்பாகவும் வெளிச்சமாகவும் வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா, அப்பா என்ன வெளிச்சமாக வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோம்னா கர்த்தர் கண்டிப்பா வந்துட்டு ஆத்துமாக்களை காட்டுவாரு. அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம், உதவி செய்யலாம், எது வேணா நாம வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்லி எது வேணா செய்யலாம். ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் முதல் படிகள் நாம எடுத்து வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய பெரிய காரியங்கள் வந்துட்டு பண்ணுவார். இன்னைக்கான செய்தி இதுதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நாம இது வரைக்கும் பார்த்தது வந்து முழுமையாக சர்வாயுத வர்க்கத்தை நாம வந்துட்டு அணிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து நம்ம டீட்டெயில்டா ஒரு 7-8 வாரம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். அதுல வந்துட்டு பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு வந்துட்டு ஜெபம் வந்து முக்கியம். அவரை துதிக்கிறது, நன்றியோட துதிக்கிறது வந்து முக்கியமான காரியம். அவருடைய வார்த்தையை வந்துட்டு பிரசங்கம் பண்றது, அதுக்கப்புறம் அவருடைய சாட்சி நமக்கு வந்துட்டு எப்பொழுதுமே இருக்கும். அந்த சாட்சிகளை வந்துட்டு மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு மற்றவர்களை வந்துட்டு ஊக்கப்படுத்துவதன் மூலியமாக எல்லோருமே, ஒருத்தர் மட்டும் ஊழியம் பார்க்கக்கூடாது, எல்லோருமே வந்து சேர்ந்து நாம வந்துட்டு சபையா சேர்ந்து ஊழியம் பார்க்கும் பொழுது இன்னும் அநேக ஆத்துமாக்களை வந்து கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தருவார். அப்ப அநேக ஆத்துமாக்கள் உள்ள வரும் பொழுது நாம இன்னும் அவரை அறிகிற அறிவுல வளரும் பொழுது நாம வந்துட்டு எளிமையாக ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே வந்துட்டு பிசாசின் கொண்டு வர தந்திரங்களோட நாம வந்துட்டு எதிர்த்து நிற்பதற்கு எப்பொழுதுமே நமக்கு வந்துட்டு கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஜீவன் உள்ளவரே, நீர் பரிசுத்தர். எங்களை உம்முடைய பரிசுத்தத்திற்கு தெரிந்து கொண்டு நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக எங்களை அழைச்சிருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த எளிமையான சுவிசேஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக அவர் வந்துட்டு ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். இன்னைக்கு இந்த விஷயங்கள் வந்துட்டு அநேக புறஜாதிகளுக்கு தெரியவில்லைப்பா. அவர்கள் பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறாரப்பா. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு நீர் வந்துட்டு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்வதற்கு உமக்கு சித்தமானவர்களை எங்கள் எல்லோருக்குமே நீர் வந்து காட்டும்படியாக இந்த நேரத்துல வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, இதோ தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு எப்பொழுதுமே பிசாசானவன் வந்துட்டு அவனுடைய ராஜ்யத்தின் மூலியமாக தேவனுடைய பிள்ளைகளை வந்துட்டு உபத்திரவத்துக்குள்ளாக்கி கொண்டு இருக்கிறானப்பா. டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வரான்ப்பா, கவனத்தை வந்துட்டு சிதறடிக்கிறான். இதையெல்லாம் நாங்க வந்து மேற்கொள்வதற்கு அப்பா, நாங்க வந்துட்டு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நாங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையுமே திராணி உள்ளவர்களாக்கும்படியாக அந்த நேரத்தில் ஜெபிக்கிறேனப்பா. இங்க வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதரியுமே அவங்க குடும்பத்தார் அனைவரையுமே, எங்கள் சபையார் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்களை ஆசீர்வதிக்கிறோமப்பா. அவர்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார பிசாசின் கிரிகைகளையுமே அசுத்தாவிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு வெளியே போய் என்று கட்டளை இடுகிறோம். இயேசுவே ஜீவன் உள்ளவரே, நாங்கள் விசுவசிக்கிறவர் இன்னார் என்று எங்களுக்கு தெரியும் அப்பா. முழுமையாக விசுவசிக்கிறோம். நீங்க எங்களை வந்துட்டு அந்நாள்ல வந்துட்டு எங்களுடைய ஆவி ஆத்துமா என்னுடைய சரீரத்தை நீங்க வந்து பரிசுத்தமாக நீங்க வந்து பாதுகாத்துக் கொள்ளுவீங்கப்பா. அதற்காக நாங்க வந்துட்டு எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் வந்துட்டு ஆவியில் எப்பொழுதுமே எளிமையுள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தை ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brothers and sisters.